படம் ரொம்பவே ஃபஸ்ட்டு நான் கென்னு அந்த நெப்போட்டிசம் ஃபேமிலி அதுலேருந்து வராங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஒரு விஷயம் தான். நெப்போட்டிசம் ஃபேமிலிலேருந்து ஒருத்தன் வரான். இதில் நான் அவர என்ன பார்க்குறது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் டேலண்ட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத தாண்டி டேலண்ட் ஒண்ணு இருக்கு. கென்னுக்கு கண்டிப்பா டேலண்ட் இருக்கு. வந்த ஃபிலிம் ஸ்கூல் அப்படி. தனுஷ் சாரு, வெற்றிமாறன் சாரு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு பையனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அனுப்பிச்சதில அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து நீங்க நினைக்கிற மாரி மேக்கிங் வைஸும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி, எல்லாமே ஒரு குவாலிட்டியா இருக்கு. ஒரு ஒரு 20 இயர்ஸ் ஏஜுக்கு அபோவ் உள்ள பசங்க பண்ணா எப்படி இருக்குமோ, அது 23 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க தியேட்டர்ல வந்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு படத்த பார்க்குறாங்க. அது வந்து 23 வயசுலயே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அது சாத்தியமே கிடையாது. ஆனா அது சாத்தியமாயிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றது? அடுத்த தலைமுறை இப்போ மலையாள இண்டஸ்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, யங் ஜெனரேஷன் அவங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுன்ல போயிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வித் லவ், ஸோ அப்புறம் யூத்து, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த 2கே கிட்டுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வரணும்ல, வழி விடணும்ல. எல்லாமே 47லேருந்து 37க்கு உள்ள ஏஜ் உள்ள ஆக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அந்த யங் ஜெனரேஷன்னு இல்லவே இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் போடணும்னா எவ்வளோ போடணும்? 20 வயசுல போடணும். அந்த மாரி தானே இருக்கும். ஆனா பட் இங்க அப்படி கிடையாது. வயசு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு மூவி. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு லவ் டுடேலாம் வந்து நம்ம ஒரு படம் பார்க்கும்போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எப்பவும் பார்க்குற ஃபிலிம் மாரி இருக்காது. ஒரு ஸ்கூல் லவ் தான். இருந்தாலுமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா, ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரஸ்டிங்கா, ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மலையாளத்தில பிரேமலு அந்த மாதிரி இந்த இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா, யூத் வந்து வரும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ப்ரோ ஆடியன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க ப்ரோ. எல்லாருமே எல்லாம் தெரிஞ்ச மாரி ஃபீல் ஆகுறாங்க. இப்போ வந்து இப்போ எல்லாருமே இதான் கென்ன தவிர மீதி எல்லாருக்குமே இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மூவின்னு நெனைக்கிறேன். கென்னு, ஹீரோயின்ஸ் தவிர ஒரு 2, 3 படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஆனா அப்படி இல்ல. ஏதோ அவங்கலாம் 10 வருஷம், 20 வருஷம் நடிச்சா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் குடுப்பாங்களோ, அந்த அளவுக்கு குடுத்தாங்க. கடைசியில கிளைமாக்ஸ்ல அந்த பேர் கென் அண்ட் கேங் வரும்போது எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அப்ப அதிலேயே தெரிஞ்சுச்சு அவங்களோட சக்சஸ் இதுதான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதே இப்படியே கன்டின்யூ பண்ணாங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க ஒரு ஒரு செட் ஆஃப் டீம் அப்படின்ற மாரி வரும். அந்த மாரி வளர்ந்துருக்காங்க. இந்த ஒரு படத்துல தெரிஞ்சிருக்கு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஆட தெரியும், பாட தெரியாது. ஒருத்தருக்கு சிரிக்க தெரியும், ஒருத்தருக்கு நடிக்க தெரியாது. இது இவங்க எல்லாமே ஆல்ரவுண்டர் இது ஆக்டர். ஃப்ரெண்ட்ஷிப் மூவி தான் ப்ரோ. இட்ஸ் இல்ல அ ஆக்டிங்க சொல்றேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஹீரோனா நல்லா பாடுவாரு, நல்லா ஆட மாட்டாரு. ஆனா இவர் நல்லா ஆடுறாரு, நல்லா பாடுறாரு, எல்லாமே ஆக்டிங் நல்லா பண்றாரு. கென்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவர் டான்ஸும் நல்லா பண்றாரு. அதே நேரத்துல ஆக்ஷன் நல்லா வருது. அதே நேரத்துல லவ் சீன் நல்லா வருது. எமோஷனும் நல்லா பண்றாரு. ஸோ ஒரு ஆக்டருக்கு என்ன குவாலிட்டியோ அது கென்னுகிட்ட இருக்கு. ஸோ கென் வந்து அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அடுத்ததெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணாருன்னா, கென் வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்ல அந்த 8, 9, 7, 1ல அப்படியே தாண்டி போயின்னே இருக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. கென் நல்லா பண்ணியிருக்காரு. அ படம் நல்லா இருக்கு ப்ரோ. கென் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சுராஜ், தேவதர்ஷினி மேம் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி சார் மியூசிக் சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த ஒரு யூத்ஃபுல்லான மூவிக்கு என்ன ஒரு மெலோடி எல்லாமே நல்லா போடணுமோ அது பண்ணியிருக்காங்க. படம் எல்லாம் ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து பார்க்கலாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தா குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் லவ் வித்ல வந்திருக்கு, பெருவல் வந்திருக்கு, இங்கிலாந்து வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ, ஒரு புது மூவி எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ணாமல் பார்க்குறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. கம்பேர் பண்ணிட்டு இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இது எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். ஃபேமிலியாக மட்டும் தான் ப்ரோ பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். பட்டு 18+ கண்டென்ட்ல எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கு. கென் கருணாஸ், வின் கருணாஸ்ன்னு சொல்லலாம். யூத்துன்னு டைட்டில் வச்சு ஒட்டுமொத்த யூத்தோட மனசையும் கொள்ளடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி யூத்துன்ற டைட்டில், தளபதியோட டைட்டில் அது வந்து பயங்கரமாக எடுக்கணும். அதை பயங்கரமாக ஜஸ்டிஸும் பண்ணிட்டாரு. வேறு லெவலில் படம் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டோரின்னு எப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டோரி நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஸ்கூல் லவ் ஸ்டோரியாக. ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. என்னென்னா தேட்டரில் ஃபுல்லாகவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நிறைய சீன்ஸில் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது எப்படி சொல்கிறதுனா, நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அந்தளவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு எல்லா சீன்ஸுமே. ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இல்லாமல், வந்த படத்தில் இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. நிறைய இடத்துல வந்து அவரோட திங்கிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டோரி வைஸாகவும் ஒரு மேக்கிங் வைஸாகவும் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து
எப்படி சொல்கிறதுனா ஒரு டாப் ஹீரோ டாப் டைரக்டர்ஸ் வரிசையில் கண்டிப்பாக வருவார். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு நல்லா பாடுவாருன்னு தெரியும். டான்ஸும் வேறு லெவலில் ஆடுறாரு, பயங்கரமாக ஆடியிருக்காரு. 3 ஹீரோயின் கூடயுமே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்பா அம்மா பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷ்னல் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். ஓவராலாக ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த ஸ்டோரியை வந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு. அது வந்து டாப் டைரக்டர்ஸாலேயே பண்ண முடியல, அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட்டு படம் இது. ஆக்டிங் வைஸுமே அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணுற மாதிரியே தெரில, ரொம்ப பயங்கரமாக செம்மையாக நடிச்சிருக்காரு. அதான் கென் கருணாஸ் வின் கருணாஸ்ன்னு சொன்னேன். கருணாஸ் சாருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி தனுஷ் சார் சிம்பு சார் பற்றி அது கொஞ்சம் நடுவில் அவரோட ஃபேன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சீன்ஸுமே செம்மையாக இருந்துச்சு. சிம்பு சாங்குக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது, தனுஷ் சாரோட அந்த மூணில் இப்படி பண்ணுவார் அந்த சீன் பண்ணுறது எல்லாமே ஹைலைட்டாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர், பெரிய ஹிட்டாகவும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக நிறைய படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ஹீரோவாகவும் வேறு லெவல் செம. ஜிவி மியூசிக் மஞ்ச பலூன் பாட்டு எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கேட்சியாக இருந்தது மஞ்ச பலூன் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாமே டான்ஸுமே செம்மையாக பண்ணி, அதே மாதிரி ஃப்ரெண்டு கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். அவங்களோட ஃப்ரெண்டு கேரக்டராக வரவங்க எல்லாருமே வேறு லெவல் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபன்னாக பண்ண அவங்க பேர்லாம் நம்மளுக்கு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க ஆக்டர்ஸு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டருமே செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவார், அவங்களுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சீன் தான் வந்தாங்க, இருந்தாலும் அவங்களும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்னும் 2-3 வாட்டி படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுது, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. செம்ம. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, படம் பூரா சிரிச்சிட்டே தான் இருக்கேன் நான். ஆமாண்ணா, நான் 11th தான் படிக்கிறேன், பட் ஸ்டில் இட் கனெக்ட்ஸ். நல்லா இருக்கு. அதாவது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இதுவை காட்டுது. நல்லா அது வந்து எப்படி சில பேர் நல்லதாக சொல்கிறாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லா வகையும் இருக்கும்ல, அந்த மாதிரி. அது சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி அது எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அள்ளியெல்லாம் செமையாக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஃபேமிலியாக பார்த்தது ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா இன்னும் கலாய்ச்சிட்டு பார்க்க ஜாலியாக இருக்குது. அது சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரோட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அது எக்ஸ்பெக்டே பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஜாலியாக கொண்டு போயிட்டாரா. இதில் வந்து இப்படி பார்க்கும்போது அது ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட் ஹாஃப் இது பண்ணுற அளவுக்கு நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. பார்க்கலாண்ணா. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கென்னு எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா சீனுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், சீன் பை சீன் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதில் எஸ்மணியன் அவங்க வந்து சீன்லாம் எல்லாமே நிறைய சீனில் கிளாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய சீன் அவங்க சீன்லாம் காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இது ஃபைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், அது செமையாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபைட் சீன் எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. லவ் எமோஷனு நம்ம எல்லாருக்குமே, அதாவது எப்படி சொல்கிறது, ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஆமாம், கண்டிப்பாக ரிலேட்டபிள் ஆச்சு. எல்லாமே நம்ம அதில் நடக்கிற சீன் எல்லாமே நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், இதில் செட்டாக இருக்கு. ஆமாம், 3 பொண்ணுங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் நடக்கு இப்போவும். சரி, எது? ஆமாம், அது எதிர்பார்க்கல. ஃபேமிலியாக பார்க்கலாம். நான் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் நிறைய போர் அடிக்கல. இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஆக்சுவலாக போர் அடிக்காமல் நல்லாவே போச்சு. ப்ளஸ் அந்த குண்டு பயணம் நல்லா காமெடியாக இருந்தது. ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருந்தது. செகண்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து எமோஷன்ஸ்லாம் கலந்து வந்ததுனால கொஞ்சம் லைட்டாக போனாலும் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. தவிர மற்றபடி படம் நல்லா இருக்குது, நல்லாவே பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, இப்போ எல்லாமே மிக்சடு தானே. எந்த படம் பார்த்தாலும் ஒரே மாதிரி. அப்படி இருந்தாலும் ஆல்ரெடி ஆல்ரெடி இந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கு லிட்டில் ஆர்ட்ஸ். இருந்தாலும் போர் அடிக்காமல் எப்படி நல்லாவே கொண்டு போயிருக்காரு. எல்லாம் லைனாக இந்த மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரியும் இருந்துச்சு. திரும்ப அதுமாரி நல்லாவும் போச்சு, போரே அடிக்கலை. இப்போ நீங்கள் திரும்ப லிட்டில் ஆர்ட்ஸு இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு திரும்ப எல்லாமே என்னடா இது ஒரே மாதிரி அதே மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே நல்லா ஃபன்னாகவும் போச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தோன்னே இன்னும் நல்லா இந்த லவ் எமோஷன்ஸ் எல்லாமே மிக்சடாக இருந்ததுனால நல்லா ஒரு ஃபன்னாக போச்சு, போர் அடிக்காமல். புரியல ப்ரோ. அவங்க சூப்பராக, ஆக்சுவலாக அவங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரு, அந்த வே ஆஃப் ஆக்டிங்கு இருந்தாலும் பயங்கரமாக இருந்துச்சு. அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ.
ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம் ப்ரோ ஆக்சுவலி